அனைவருக்கும் வணக்கம். மயிலன் சேனல்லேருந்து உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பழனி திருக்கோயிலில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது நம்மளோட பழனி திண்டுக்கல்லில் இருக்கிற பழனி அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு கிடச்சிருக்கு. அங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. ஒரு 290 போஸ்டிங் வெளியிட்ருக்காங்க. அது வந்து என்னென்னா அப்படின்னா, ஒரு 4-5 போஸ்டிங் வெளியிட்ருக்காங்க. அதோடய வயசு வந்து 18லேருந்து 45 வயசாக இருக்கணும். மொத்தம் வந்து ஒரு 4 இது இருக்குது. வெளித்துறைன்னு சொல்லி வெளியிட்ருக்காங்க. டெக்னிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம், அந்த அர்ச்சகர்கள் அவங்க அப்ளை பண்ணலாம், அவங்க எல்லாருமே சேர்ந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற என்ன அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இளநிலை வருவாய் ஆய்வாளர் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம குரூப் 4 எக்ஸாம்லலாம் நம்ம எழுதுவோம். அந்த மணி குரூப் 4 எக்ஸாம் எல்லாத்துலேயும் வரதில் வந்து அந்த இளநிலை வருவாய் மொத்தம் வந்து 296 போஸ்ட்டு எல்லாமே சேர்த்து 296 போஸ்ட் வெளியிட்ருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு போஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இளநிலை ஒரு உதவியாளர். அதுக்கு பே லெவல் வந்து எப்படின்னா ஒரு 18,500. நம்ம இன்ஹேண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒரு 27,000 டு ஒரு 27,000 டு ஒரு 28,000 கிடைக்கும். இதுக்கு வந்து 10th தான் குவாலிஃபிகேஷன். மினிமம் குவாலிஃபிகேஷனே 10th. நீங்கள் 10th படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி என்ன இருக்குன்னா, சீட்டு விற்பனையாளர்னு ஒன்று இருக்குது. சீட்டு விற்பனையாளர் அது மொத்தம் 13 போஸ்ட்டு, 2 சேம் ஒரே போஸ்டிங் தான். அடுத்து வந்து சத்திரம் காப்பாளர்னு சொல்லி ஒரு போஸ்டிங்கு. அடுத்து வந்து சுகாதார மேஸ்திரி அது ஒரு 2 போஸ்டிங்கு. அடுத்து வந்து சுகாதார மேஸ்திரி அந்த அது ஒன்று இருக்கும். உப கோயில்கள்னு ஒன்று இருக்கும், மலை கோயில்னு இருக்கும். அதாவது பழனி கண்ட்ரோலில் நிறையா கோயில் இருக்கும், உப கோயில் இருக்கும். அதே மாதிரி என்னென்னா மலை கோயில்னு ஒன்று இருக்கும். அந்த மலை கோயில் எல்லாமே நம்ம மேலே ஏறி போகிறோம்ல அந்த இதில் துப்புரவு பணியாளர்கள் 104. அதெல்லாம் தமிழ் படிக்க தெரிஞ்சாலே போதும். இதுவே மொத்தம் 252 போஸ்டிங் நமக்கு வேக்கன் கொடுத்துருக்காங்க. இது போக டெக்னிக்கல் எஜுகேஷன் அதில் வந்து உதவி பொறியாளர், அதில் வந்து இன்ஜினியரிங் இசி படிச்சிருந்தோம்னா அதுக்கு நல்ல நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நமக்கு. அடுத்து வந்து உதவி பொறியாளர் சிவில், இதுக்கு வந்து சிவில் முடிச்சிருக்கணும், சிவில் டிபார்ட்மெண்ட்டில் வந்து முடிச்சிருக்கணும். அது சம்மந்தமான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இளநிலை பொறியாளர். இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, நமக்கு இன்ஹேண்ட் எப்படியும் குறைஞ்சது எவ்வளோனா 55,000 டு 60,000 கிடைக்கும். இன்ஜினியரிங் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். சிவில் முடித்தவங்க, மெக்கானிக்கல் முடித்தவங்க, அடுத்து இசி முடித்தவங்க எல்லாருமே இதை அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணி வச்சு எலிஜிபிள், சும்மா எக்ஸாம்லாம் இருக்காது, இன்டர்வியூ பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் எக்ஸாமை வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இளநிலை பொறியாளர், அடுத்து மேற்பார்வையாளர், சிவில் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து தொழில்நுட்ப உதவியாளர், அதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 2 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து தொழில்நுட்ப உதவியாளர், அதுக்கும் டிகிரி டிப்ளமோ முடிச்சிருக்கணும். 27 பே லெவல் 27, ஆனால் குறைஞ்ச 30,000 கையில் கிடைக்கும். அடுத்து வந்து கணினி இயக்குனர், தட்டச்சர், விங் ஆப்ரேட்டர், இதெல்லாமே டெக்னிக்கல் போஸ்ட்டு. அடுத்து ஆசிரியர் காலி பண்ணிட்டாங்க ஒன்று இருக்குது, ஆகம ஆசிரியர் பள்ளி அந்த மாதிரிலாம் இருக்குது. உள்துறை விவகாரங்கள் எல்லாமே இருக்குது. மொத்தம் 296 போஸ்டிங்ஸு. இது நம்ம எங்கே பார்க்கலாம்னா www.hrnctn government அப்படின்ற வெப்சைட்டில் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட பழனி முருகன் அந்த வெப்சைட்லேயே போய் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணுறேன், வேணால் அதை பார்த்துக்குங்க. இது எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 5/12 2024 முதல் 8/1/2025 வரைக்கும். அதுக்கு முன்னாடி அனுப்பக்கூடாது, பின்னாடி அனுப்பக்கூடாது. அதுக்குள்ளே கரெக்டாக எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி அனுப்பிடுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து எந்த அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னா, இணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில், திண்டுக்கல் மாவட்டம், இங்கே அனுப்பிடுங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து நிபந்தனைகள் 2 நிபந்தனைகள் இருக்குது. என்ன இருக்குன்னா, வந்து 18 வயசு எப்போனா 1/2/2004 கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்றாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்து மதம் ஒன்று நம்ம கம்யூனிட்டிலே வந்துடும், இந்துவா என்னன்னு சொல்லி வந்துடும். அது பிரச்சனை இல்லை. இந்துவில் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதை மிச்சம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகே, இந்த இந்து மதம்ன்ற ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு போஸ்ட் இப்போ 5-10 போஸ்ட் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் விண்ணப்பம் பண்ணணும். ஒரு விண்ணப்பம் தனியாக விண்ணப்பம் பண்ணி எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்ட் நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பம் பண்ணணும். அடுத்து வந்து உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு குற்றமற்றவர் அப்படின்ற சர்டிஃபிகேட் வாங்கணும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் போய் வாங்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணால் வந்துடும்.
அடுத்து வந்து நீங்கள் வந்து இது வந்து அந்த டேட்டுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப முக்கியம். டேட்டுக்கு முன்னாடி அனுப்பக்கூடாது, டேட்டுக்கு அப்புறம் அனுப்பக்கூடாது. நம்ம முருகன் கோயிலில் வேலை பார்க்கணும், நமக்கு முருகன் ரொம்ப பிடிச்சவர், அவருக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் அப்ளை பண்ணுங்கள். இதில் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம்லாம் இருக்காது, இன்டர்வியூ மட்டும் வைப்பாங்க. இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம முருகனை நம்பி நமக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட ஒரு வேலை பார்க்குறதுக்கு நமக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். அது காசு கீஸு அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. நம்ம வேலை அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அடுத்த விஷயம் அதெல்லாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். எப்பயுமே ஒரு பந்தயத்தில் இறங்கி விளாடணும். விளாண்டதுக்கு அப்புறம்தான் ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றது அடுத்த விஷயம். நான் பந்தயத்துக்குள்ளே இறங்க மாட்டேன், நான் தோற்றுருவேன் அப்படின்னு நினச்சோம்னா எந்த காலத்திலும் முன்னேற முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம் வந்தால் எதுக்கு அப்ளை பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஒரு அனுபவம் நம்ம வேலை வாங்குறதுக்கு ஒரு படிக்கல்லாக இருக்கும். முருகனுக்கு சேவை செய்ய ஒரு நல்ல வாய்ப்பு. அனைவருக்கும் நன்றி. மகிழன் சேனலிலிருந்து உங்கள் அருண். வாழ்க வளமுடன்.